வணக்கம். நான் உங்கள் ராணி சுரேஷ். ஒரு ஒரு வாரம் 10 நாளாகவேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிறைய மெசேஜு காலு பூரா நல்ல விதமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நிறையா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பொட்ட பசங்கள்லாம் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப இப்படிலாம் கூட பேசுவாங்களான்ற அளவுக்கு கூட பேசுகிறாங்க. எங்கள் தாங்கமல்லி என் ஃபோட்டோவை வச்சு ஐடியில் எனக்கே கால் வருது. எதுக்குடா அப்படிலாம் பண்ணுறீங்க, விட்டுருங்களேன், வேணாமே. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் நீங்களாம் கேட்குற மாதிரி இல்லை. நான் அப்படி பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். என்னைக்கு நமக்கு இந்த மாதிரியெல்லாம் எதிர் விமர்சனங்கள் அதிகமாக வருதோ அன்னைக்கு நான் வளர்ந்துட்டு, நானும் இல்லை யாருக்கு அதிகமாக வருதோ அப்போ நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்க வேண்டியது, என்னை மாதிரி பொண்ணுக்கும் சரி பையனாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த படிக்கட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்க, வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். பெருமைப்பட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். வருவேன், நானும் அப்படி தான் வருவேன். என்ன மாதிரி நீ என்னென்ன பண்ணணுமோ பொட்ட பசங்களாம் பண்ணிக்கிட்டே இருங்கடா. நான் வளருவேன்டா, இதை விட இன்னமும் வளருவேன். அதனால் நீங்கள் யாருமே உங்களுக்கு ஐயோ நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சா இது இப்படி முடியுது அப்படி தோண்டு உக்காந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு படி மேலே எடுத்து வச்சா அவன் 2 படி நமக்கு விமர்சனங்கள் எல்லாம் வரதான் செய்யும். அதை தாண்டி வாங்க. நான் ஏற்கனவே சொன்னது அதுதான். இப்போ நான் ஏன் இதை இப்போ பேசுகிறேன்னா, இப்போ வரைக்கும் நான் சொல்ல கேட்காம, ஏண்டா உங்கள் வீட்லேயும் உங்களை பெற்றது ஒரு அம்மா தானே, உங்களுக்கும் அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்கும்ல, எல்லாருக்கிட்டையும் ஒரே உறுப்பு தான். தயவு செஞ்சு மோக சுளிக்கிறாப்புல பேசுகிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்படிப்பட்ட பொட்ட பசங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் அறிவு வரும்னு நான் நினைக்கிறேன். அவங்கக்கிட்டையும் அதே உறுப்பு தானே இருக்குது. அந்த உறுப்பில் இருந்து தானே நீயும் பிறந்திருப்ப. அப்படி இருக்கும்போது ஏன்டா அடுத்த பொண்ணுங்களோட பிறப்பு உறுப்பு மட்டும் உங்களுக்காகவே படைக்கப்பட்டதுன்னு நினச்சிக்கிட்டீங்களாடா? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் நான் அப்படி அடுத்த பொண்ணு கேவலம், அடுத்த பொண்ணுக்கு இருக்கிறது கேவலம், நம்ம அதை தப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உன் பெத்த தாய்க்கு இருக்கிறதும் கேவலம்தான், உன் பெத்த தாய் வழியா நீ வந்ததும் கேவலம்தான், நீ வளர்ந்த விதமும் கேவலமானதான்றதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த பொண்ணு கூட படுக்கணும்னு நீங்களாம் நினைங்கடா பொட்ட பசங்களா.